இன்றைக்கி ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியாவின் இயற்கை அமைவுகள் அப்படிங்கிற பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்போம். அது பார்த்துருங்க. அதோடைய கண்டினியூட்டி தான் இந்த இந்தியாவின் இயற்கை அமைவுகள் பார்ட் 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருஞ்சமவெளிகள்னு சொல்லக்கூடிய த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ், வட சமவெளிகள் சொல்லக்கூடிய த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வட பெரும் சமவெளிகள் அப்படிங்கிறது என்னென்னா அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அது ஒரு 7 மாநிலங்களை கொண்டுள்ளது. சரிங்களா? 7 ஸ்டேட்ஸை அப்படியே கவர் பண்ணும். இந்த வட பெருஞ்சமவெளியில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டைல் லேண்ட்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ நல்லா கல்டிவேட் பண்ணக்கூடிய லேண்ட்ஸ். இந்த பிளேன் ஆக்சுவலி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா, லைஸ் டு தி சவுத் ஆஃப் தி நார்த் மவுண்டைன்ஸில் தான் இது அப்படியே உட்காந்துருக்குதுங்க. இந்த சமவெளிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கொஞ்சம் பெரிய சமவெளி தான் இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா அலுவியம் இன் தி வேர்ல்டு, ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் தி அலுவியம் இன் தி வேர்ல்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வண்டல் மண் படிந்த ஒரு பெரும் சமவெளி அப்படின்னு ஒரு இந்தியாவில் சொல்லணும் அப்படின்னா இந்த வட பெரும் சமவெளி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, அதனுடைய ட்ரைபட்டரிஸ்ன்னு சொல்லக்கூடிய துணை ஆறுகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே உலகிலேயே ஒரு வளமான சமவெளியாக அமைஞ்சிருக்குது அப்படின்னா அது த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் தான். ஓகேங்களா? சரி, என்னந்த அதோடைய ஏரியா அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா 2400 கிலோமீட்டர்ஸ் இது லென்த்து. வித்துன்னு எடுத்துக்கிட்டால் 240 to 320 கிலோமீட்டர்ஸ். அகலத்தில் பார்த்தீங்கன்னா 240 320, நீளத்தில் 2400 கிலோமீட்டர் தூரம் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரவி உள்ள ஒரு பெரும் சமவெளி அப்படின்னா அது வட பெரும் சமவெளி தான். ரெண்டாவது, இந்த சமவெளி பொறுத்த வரைக்கும், சமவெளின்னு சொன்னாலே என்னங்க, மேடு பள்ளம் அற்ற இல்லையா, ஒரே சீராக ஹோமோஜினியஸ் சர்ஃபேஸ், அதான் முக்கியமானது. அதான் கிரேட் பிளைன்ஸ்னே சொல்கிறோம். இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, நிறையா ஹிமாலயன்ஸ் அண்டு வித்தியன் ரிவர்ஸ் இல்லையா, வித்தியமலை, இமயமலை, அங்கேருந்து உருவாகக்கூடிய ஆறுடைய படியல் இல்லையா, படிய வைத்தல் டெபாசிஷனல் அங்கே இருக்கிறனால நிறைய அலுவியல்ஸ். ஸோ அந்த ரிவர்ஸ் எங்கேருந்து எங்கே வருது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மேல் கங்கை சமவெளி, சரிங்களா, ராஜஸ்தான் சமவெளி, மத்திய கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளின்னு சொல்லி நிறைய சமவெளிகள் இங்கே வந்திருக்குதுங்க. ஓகேங்களா? சரி, அப்படி இருக்கக்கூடிய அந்த செடிமெண்ட் டெபாசிஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, செடிமெண்ட் டெபாசிஷன் அப்படிங்கிறது என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் சமவெளி. இந்த பாபர் சமவெளி இமயமலை ஆறுகள் தொடர்ந்து அங்கே பாஞ்சிக்கிட்டே இருக்கனால பெரும் மணல்கள் ஏற்பட்டு பல படிவுகள் உருவாக்கி இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அண்ட் அசட்டட் செடிமெண்டட் டெபாசிட் பை இமாலயன் ரிவர்ஸ், அதான் முக்கியமானது அந்த பாபர் பிளைன்ஸில் இருக்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா துகள்கள் சொல்லுவோம் இல்லையா, அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த போரோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. போரோசிட்டி அப்படிங்கிற ஒரு நுண் துகள்கள் மாதிரி இருக்கும், அதான் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன ஓடைகள்லாம் ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு முக்கியமானது ஒன்று பாருங்கள். த சவுத் ஆஃப் சிவாலிக் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், அதான் ஜம்மு டிவிஷன் டு அஸ்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The plains is not suitable for cultivation. Only big trees with large roots thrives on this region. அது முக்கியமானது. ஸோ பெரிய மகசூல் பண்ணக்கூடிய அல்லது அதிகமாக பயிர்கள் விளைவிக்கக்கூடிய அந்த இதாக இல்லை. பட் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய பாபர் சமவெளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு சமவெளி அல்லது ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தாராய் தராய் இல்லையா, தராய் மண்டல சமவெளி, தராய் மண்டலம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் டேம்ப்னஸ் அப்படின்னு அர்த்தம், ஈரப்பதம் அதிகப்படியாக உள்ளது அப்படின்னு தான் முக்கியமானது. ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். பல்வேறு விதமான வன விலங்குகள் இங்கே சுற்றி தெரிவதற்கும் வாழ்வதற்கும் அடாப்டேஷன்ஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேஸ்னா இந்த பாபர் பிளைன்ஸ். இதனுடைய தெற்கு பகுதி கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் வரை அகழ்ந்து காணப்படக்கூடிய இந்த பிளைன்ஸுங்க. சரிங்களா, இதுக்கு பாபர்லேருந்து பகுதியிலேருந்து தெற்கில் அமைந்துக்குள்ள அந்த தராய் பிளைன்ஸ், தராய் ரீஜியன், தராய் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தராய் வைடர்ஸுக்குல இதில் வந்து கொஞ்சம் கிழக்கு பகுதியை கொஞ்சம் போய் பார்க்கலாம். கிழக்கு பகுதியை பார்த்தோன்னா அங்கே வந்து த கிரேட் பிளேன்ஸ் எஸ்பெஷலி பிரம்மபுத்திரா வேலி டியூ டு ஹெவி ரெயின்ஃபால். அங்கே வந்து பிரம்மபுத்திராலேருந்து வரக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் இந்த தராய் ரீஜியன் உடைய கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதியில் வந்து பெரும்பாலான மாநிலங்கள் தராய்க்காடுகள் வேளாண்மை சாகுபடியே செஞ்சிட்ருக்காங்களாமா. அதான் வந்து மொத்த 2 சமவெளி பார்த்தோம், பாபர் அண்ட் தராய். 3வது சமவெளி பார்த்தீங்கன்னா பாங்கர் பிளைன்ஸ். இங்கே பாங்கர் பிளைன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமானது என்னென்னா அலுவியல் ட்ராக்ட்ஸ் தான். நிறைய வண்டல் படிவுகள் காணப்படுகிறது. இது வந்து கிரேட் பிளைன்ஸில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த அந்த அலுவியம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது இங்கே தான் உருவாயிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள் சிறப்பாக இருக்குது, பயிர்கள் வளர்கிறதுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அது இல்லாமல் இங்கே வந்து ஃப்ளட்டு லிமிட்ஸ் தான் வருமா, ஃப்ளட்டு வரும், பட் ஃப்ளட்டு லிமிட்ஸ் ஆஃப் தி ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். வெள்ளப்பெருக்கு ஏற்படாத அளவுக்கு அந்த அந்த பாங்கர் லேண்டு பார்த்திங்களா அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் அங்கே கூடிய மண் எப்படிங்களா டார்க் இன் கலர், சரிங்களா, ரிச் இன் ஹியூமஸ் கன்ஸ்டன்ட், வெல் ட்ரைன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர். முக்கியமானது கருமை நிறமாக இருக்கும், நல்லா என்ன சொல்கிறதுங்க மக்குகள் இருக்கும் அல்லது கனிமங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல வடிகால் அமைப்பு அமைந்த மாதிரி காணப்படும். மிகவும் சிறப்பாக வேளாண்மைக்கு உகந்ததாக காணக்கூடிய இந்த சமவெளி. அடுத்த ஒரு சமவெளி காதர் சமவெளி, சரிங்களா. காதர் சமவெளி எங்கே இருக்குது? இதுவும் வந்து ஒரு அலுவியல் ட்ராக்ட்ஸ் தான், அலுவியம் ட்ராக்ட்ஸ் தான் இது, சரிங்களா. அங்கேயும் வண்டல் மண் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமவெளி, சரிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்லேண்ட் அப்படின்னு ஒரு லேண்ட் இருக்குதுங்க. காதர் சமவெளி வந்து பெட்லேண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து என்ரிச்டு பை ஃப்ரெஷ் டெபாசிட் ஆஃப் சில்ட் எவ்ரி இயர் டியூரிங் தி ரைனி சீசன்ஸ். அதான் சூப்பர், பார்த்தீங்களா. அந்த சமவெளியில் என்னன்னா ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய வண்டல் படிவங்கள் அங்கே அமைஞ்சிட்டே இருக்கிறனால கனிமங்கள், இந்த ஹியூமஸ் லேண்ட்ஸ் எல்லாமே வந்து புதுசாக உருவாகிட்டே இருக்கிறனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா ஹைலி ஃபெர்டைல் சாயில், சரிங்களா. மிகவும் வளமிக்க சமவெளி அப்படின்னா காதர் சமவெளி அப்படின்னு சொல்லலாம். 5வது சமவெளி டெல்டா சமவெளி. ஸோ பேர்லேயே அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த சமவெளி ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காதர் சமவெளியை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் அந்த டெல்டா சமவெளி இருக்குது. இட் கவர்ஸ் அபவுட் 1.9 lakh square kilometers in the lower reaches of Gangetic River. ஸோ கங்காவுடைய டெல்டா பகுதி இருக்குல்ல, அந்த டெல்டா பகுதியில் கொஞ்சம் லோயர் கீழே இறங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.9 லட்சம் கிலோமீட்டர் பரவி இருக்கக்கூடிய இந்த டெல்டா சமவெளி மிகப்பெரிய ஒரு சமவெளி. இது வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்வன டெல்டா என்னும் அழைக்கப்படுகிறது. சுந்தர்வன டெல்டா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சமவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கேட்டிக் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஃபேமஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிந்து நதி, சரிங்களா, அதெல்லாம் போயிட்டு இது முக்கியமான ஒரு கங்கேட்டிக் பிளைன்ஸ். இந்த டெல்டா ரீஜியன்ஸ் ஆர் சார்ஸ் பில்ஸ் அப்படின்னு 2 இருக்கும். சார்ஸ் அண்ட் பில்ஸ். சார்ஸ்னால் உயர் நிலப்பகுதி, பில்ஸ்னால்
தாழ்வு நிலப்பகுதி அல்லது சதுப்பு நிலப்பகுதி. ஸோ மார்ஷி ஏரியா ஆர் கால்டு பில்ஸ், அப்லாண்ட்ஸ் ஆர் கால்டு சார்ஸ் அப்படிங்கிறது இந்த டெல்டா ரீஜனில் இருக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதனுடைய ஒரு மேப் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ எங்கெங்கே இருக்குது இந்த சமவெளிகள், சுந்தர்பனம் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த படம் கிடைக்குது. இந்த நார்த்தன் பிளைன்ஸ் இருக்குங்களா, அதை வந்து கிட்டத்தட்ட 4 மேஜர் ரீஜியன்ஸ் தான் நம்ம வந்து பிரிச்சுட்ருக்காங்க. சரிங்களா, இந்தியாவுடைய பெருஞ்சமவெளியில் வந்து 4 வகையான முக்கியமான சமவெளி. ராஜஸ்தான் பிளைன்ஸ், ராஜஸ்தான் சமவெளி. இட் இஸ் லொக்கேட்டட் டு தி வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச். ஆரவல்லி மலைத்தொடருக்கு தெற்கே 1,75,000 சதுர கிலோமீட்டர் வரை பரவியுள்ள ஒரு முக்கியமான சமவெளி அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி. இங்கே இந்த சமவெளியில் லூனி மற்றும் போனா சரஸ்வதி, லூனி அண்ட் லாங் வேர்னிஷ்டு ரிவர் சரஸ்வதி ஓடிட்டு இருக்குதுங்க. ஸோ இங்கே வந்து நிறையா செவரல் டைப்ஸ் ஆஃப் சால்ட் லேக்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த சாம்பார் சால்ட் லேக், புஷ்கர் லேக் நியர் ஜெய்ப்பூர். அதாவது ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபேமஸ். அதான் வந்து அதாவது உப்பு ஏரி, சரிங்களா, உப்பு ஏரின்னு சொல்லி சால்ட் லேக் படிக்கிறது. அது இல்லாமல் ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து த ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டன் ரேஞ்ச் இன் இந்தியா அப்படின்னா அந்த ஆரவல்லி ரேஞ்ச் தான். ஆரவல்லி மலைத்தொடரில் வந்து மிகவும் பழமையான மடிப்பு மலை தொடர்கள் காணப்படுகிறது. ஸோ அதனுடைய மேப் தான் இங்கே பார்க்குறோம். ராஜஸ்தான் பிளைன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். ஸோ ராஜஸ்தான் பிளைன் பொறுத்த வரைக்கும் இந்த பிளேஸில் இருக்குதா. ஸோ இதை பொறுத்து தான் புரிஞ்சுக்கிறதுக்காக இது கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான 2 ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. இருக்கிறதுனால பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படின்னு முக்கியமானது. ஸோ நார்த் ஈஸ்ட் ஆஃப் கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னா இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி 1,75,000 சதுர கிலோமீட்டர் பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தில் காணப்படக்கூடிய ஒரு சமவெளி. இந்த சமவெளியில் வந்து பாருங்கள் நிறைய வண்டல் படிவுகள் காணப்படுது. ஸோ பிகாஸ் ஆஃப் ரிவர் சட்லஜ், பீஸ் அண்ட் ராவி. ஸோ ராவிங்கிற ஒரு ஆறுனாலையும் பீஸ் அண்ட் சட்லஜ் நதி ஓடிட்டனால தான் இங்கே வந்து பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஆற்று படிவுகள் காணப்படுகிறது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டிவைடு, வாட்டர் டிவைட், தோஹாப் சொல்லுவாங்க. தோஹாப் அப்படிங்கிறது வாட்டர் டிவைட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனா சட்லஜ், யமுனா சட்லஜ் அண்ட் கங்கா யமுனா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மேஜர் வாட்டர் ஷெட் நீரை வந்து நீர் பிரித்து மேடாக காணப்படக்கூடிய யமுனா சட்லஜ், கங்கா யமுனா. ஸோ அடுத்த ஒரு சமவெளி அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை சமவெளி. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கங்கை சமவெளி எல்லாமே 1.7னா இது 3.75 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்னா ரொம்ப பெருசு. சரிங்களா, இங்கே வந்து யமுனா ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யமுனா ரிவருக்கு அப்படியே மேற்கில் உள்ள யமுனா ரிவரில் தான் பங்களாதேஷ் பொறுத்தவரைக்கும் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டில் வந்து யமுனா ரிவர் தான் இந்த கங்கை சமவெளியை புரிஞ்சிக்க முடியும். ஸோ 3,75,000 அது 3.75 லேக்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஈஸ்ட்டு பங்களாதேஷ் இருக்குது, வெஸ்ட்டு வந்து யமுனா ரிவர் இருக்குது அப்படின்னு. இது இல்லாமல் இந்த கங்கேட்டிக் பிளைன்ஸில் வந்து ரிவர் கங்கா தானே ஓடிட்டுருக்குது. இந்த கங்காவுடைய நிறைய ட்ரைபட்டரிஸுங்க பாருங்கள். இந்த ட்ரைபட்டரிஸ் நேம் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து யூடியூப்பில் வந்து இந்தியாவின் ஆறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஆறுகளில் வந்து ஒவ்வொரு முக்கியமான ஆறுகளையும் உள்ள துணை ஆறுகள், சரிங்களா, அதே மாதிரி அந்த ஆறுகள்லேருந்து பிரியக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அதுவும் நம்ம கொடுத்துருப்போம். நிறையா ஆறுகள் அது எக்ஸாமில் SSC RRBலாம் வந்து பார்த்திங்கன்னா
ஆறுகள் பற்றி நிறையா கேள்விகள் கேட்டிருக்கா ப்ரீவியஸ் இயர்ஸில். அதை எடுத்து போய் நீங்கள் பார்த்துக்குங்க, இங்கேயும் படிச்சுக்குங்க, அந்த வீடியோவையும் பார்த்துக்குங்க. இந்த கங்கா பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரிபியூட்டரிஸ்ங்க. என்ன பேர்? காக்ரா, காண்டக், கோசி, யமுனா, சாம்பல், சரிங்களா, பெட்வா. எவ்வளவு தானா அப்படின்னு கேட்டால் நிறையா துணை ஆறுகள்லாம் காணப்படுது. இந்த துணை ஆறுகள் நிறையா இருக்கிறதுனால தான் என்னாச்சு அப்படின்னா செடிமெண்ட்ஸ் நிறையா வந்து வண்டல் படிவுகள் இங்கே காணப்படுது. ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிளைன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்கேட்டிக் பிளைன் அப்படிங்கிறது மறக்க முடியாது. இங்கே அப்படியே இந்த கங்கை சமவெளியில் கொஞ்சம் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதி பார்த்தீங்கன்னா மென் சரிவாக காணப்படுதாமா. கொஞ்சம் ஸ்லோப் ஆஃப் தி என்டையர் பிளான் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது? டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்டு சவுத் வெஸ்ட்டில் இதை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வந்து ஒரு இந்தியாவுடைய அந்த பிளைன்ஸோடைய மேப் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கங்கேட்டிக் பிளைன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது மிடில் பிளைன், கங்கேட்டிக் பிளைன்ஸ், லோயர் கங்கேட்டிக் பிளைன்ஸ், அப்பர் கங்கேட்டிக் பிளைன்ஸ்னு சொல்லி வந்து அந்த அந்த படத்தில் வந்து நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? அதனால தான் ஈஸ்ட் பங்களாதேஷு, சரிங்களா. ஸோ வெஸ்ட்டு வந்து பஞ்சாப் ஹரியானா பிளைன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். இது வந்து ஸோ கங்கை பிரம்மபுத்திரா சேர்ந்தாலே உலகத்திலே நம்ம வந்து 2வது பெரிய ஒரு பிளைன்ஸ் அப்படின்னா அதுக்காவது டெல்டா பகுதி அப்படின்னா பெரிய டெல்டா பகுதிங்க. ஸோ பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் இது வந்து ஸோ மெயின்லி ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம், மெயின்லி ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம். ஸோ இந்த பிரம்மபுத்திரா ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ் நிலமாகவே காணப்படுதுங்க. தாழ்நிலம் இருந்தாலே ஜென்ரலாகவே வந்து கீழ்நிலம் இருந்தாலும் கிழக்கு பகுதியை நோக்கி இருக்குது. ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு பிளேஸை சொல்லும்போது கீழ்ப்பகுதி மேல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிளேன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலே உயரமாகவும் இருக்குது அல்லது பள்ளமாகவும் இருக்குது அப்படின்னா கிடையாது. ஸோ கிழக்கு பகுதி கீழ் பள்ளமாக இருக்கிற மாதிரியும் மேற்கு பகுதி மேல் இருக்கிற மாதிரி தான். ஸோ மேல் பகுதி கீழ்ப்பகுதி அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அதே போல் தான் இந்த பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ கீழ்ப்பகுதி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து ஸோ ஆல்மோஸ்ட்டு மார்ஷி ட்ராக்ட், அலுவியல் ஃபேன்ஸ் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. சதுப்பு நில காடுகளும் ஸோ தராய் வண்டல் விசிறிகளும் காணப்படக்கூடிய ஒரு பிளேசஸ் இது. சரிங்களா? ஸோ அதனுடைய மேப்பு தான் இங்கே பார்க்குறோம். இந்த பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், லோயர் கங்கட்டிக் பிளைன்ஸ் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் இன் பிட்வீன் த பூட்டான் அண்டு பங்களாதேஷ் நடுவில். ஸோ அஸ்ஸாம் வந்து அப்படியே கவர் ஆகும் வச்சுக்கோங்களேன். இந்த பகுதியில் தான் இது காணப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிளைன்ஸை வந்து இது வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பிளாட்டியூஸ், தீபகற்ப பிளாட்டியூஸ். ஸோ பெனிசுலார் பிளாட்டியூஸ். ஸோ இந்தியாவில் வந்து பெனிசுலார் பிளாட்டியூஸ் அது வட இந்தியா சமவெளிக்கு தெற்கே காணப்படுவது தான் இந்த பெனிசுலர் பிளாட்டியூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஃபிசியோகிராஃபி அது இந்த மொத்த பரப்பளவு அப்படின்னா லார்ஜஸ்ட் ஃபிசியோகிராஃபி டிவிஷன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னா இந்த பெனிசுலர் பிளாட்டியூஸ் தான். ஸோ அபவுட் 16 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ ஆஃப் ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னா ஒரு 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள ஒரு பிளைன்ஸ் அப்படின்னா இந்த பெனிசுலார் பிளைன்ஸ். இந்த பிளைன்ஸில் என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு போய் உள்ளே போய் பார்த்தோம்னா இது வந்து தொன்மையான பாறையாக காணப்படுது. ராக்கி, இந்த ஓல்டு ராக்கி பிளாட்டூ ரீஜியன்ஸ் எல்லாமே வந்து இந்த தீபகற்ப பீடபூமியில் காணப்படுது. இந்த பீடபூமி எப்படி இருக்குது? எ சீரீஸ் ஆஃப் பிளாட்டூஸ். ஸோ தொடர் பீடபூமி தான். சரிங்களா? அது இல்லாமல் நிறைய ஹில் ரேஞ்சஸ் இன்டர்ஸ்பர்ஸ்டு வித் ரிவர்ஸ் வேலி, அங்கங்கே இருக்கக்கூடிய ஆறுகளுடைய பள்ளத்தாக்கு பிளவுபட்டு காணப்படக்கூடிய ஒரு டோப்போகிராஃபி இருக்குது அப்படின்னா இந்த தீபகற்ப இந்தியாவில் உள்ள பெனிசுலார் பிளாட்டியூஸ் தான். இந்த பெனிசுலார் பிளாட்டியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் பவுண்டரி ஆஃப் தி பிளாட்டூ ரீஜன் இஸ் ஆரவலி ஹில்ஸ்.
ஆரவல்லி ஹில்ஸ் இருக்குது, ஆரவல்லி மலைத்தொடர் காணப்படுது. அதே மாதிரி நார்த்தன் ஈஸ்டர்ன் பவுண்டரிஸ் ஆர் மார்க்டு த பண்டல்கண்ட் அப்லண்ட், கைமூர், ராஜ்மஹால் ஹில்ஸ்னால் வந்து ஆல்மோஸ்ட்டு ஈஸ்ட் கிழக்கு நோக்கி பீகார் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு குன்றுகள் தான் இந்த ராஜ்மஹால் குன்றுகள். பிளேஸே வந்து நல்லா வந்து ஒரு கல்டிவேஷன் இருக்கக்கூடிய பிளேஸை தான் இந்த ராஜ்மஹால் குன்றுகள். சரிங்களா? இதுவும் இல்லாமல் நம்முடைய வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கேட்ஸ் வாக்ஸ், வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் பவுண்டரிஸ் அப்படி உள்ளதான் இந்த என்ன சொல்கிறது, இந்த பீடபூமின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெனிசுலார் ரீஜன்ஸ், பெனிசுலார் பிளாட்டோஸ். அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிழக்கு பகுதி தாழ்வாக காணப்படுதாம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 600 மீட்டர் உயரத்தை கொண்டிருந்து அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தாழ்வாய் காணப்படுது. இங்கே ஆனைமலை அமைந்துள்ள 2695 மீட்டர் உயரமுள்ள ஆனைமுடிச்சி சிகரம் இப்பீடபூமியின் உயர்ந்த சிகரம். சரிங்களா? ஸோ பீக் கேட்பாங்க. ஸோ ஹையஸ்ட் இஸ் 2695 மீட்டர்ஸ் லொக்கேட்டட் இன் ஆனைமலை. ஒன் ஆஃப் த ஆனைமுடி சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனைமலை இந்த பிளாட்டோடைய பீக் சிகரம். இது இல்லாமல் இந்த பீடபூமியில் வந்து கிழக்கு நோக்கி என்ன எப்படி இருக்குது, கொஞ்சம் இறங்காப்பில் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த பகுதி கோண்டுவானா நிலப்பகுதி. சரிங்களா? அந்த ஈஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஈஸ்ட் வந்து வெரி ஆன்சியன்ட் ஒன் இருந்தாலும் கோண்டுவானா நிலப்பகுதி ஒரு நிலப்பகுதி தான் காணப்படுது. இங்கே ஆறுகள், அகலமான மற்றும் ஆழமற்ற பள்ளத்தாக்குகள்லாம் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரேட் பிளேட்டூஸ், முக்கியமான பிளேட்டூஸ். இதனுடைய அந்த மேப்பை தான் நம்ம பார்க்குறோம். ஜவாத் ஹில்ஸ்லேருந்து எல்லாம் பார்க்குறோம். ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்மதா ரிவர். இந்த நர்மதா ரிவர் என்ன பண்ணுது, டிவைட்ஸ் தி பிளாட்டூ ரீஜியன்ஸ் இந்தியா ப்ராட்லி இன்டு 2 பார்ட்ஸ். நர்மதை யாரும் அவ்வளோ பெருசு அப்படியே அந்த பாதியாகவே பிரித்து விட்டுது. இந்த நர்மதா என்ன பண்ணுது அப்படின்னா வடப்பகுதி டோட்டலி வந்து நார்த் ஆஃப் தி நர்மதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ் அதான் வந்து மத்திய உயர் நிலப்பகுதிகள் அப்படின்னா இந்த நார்த் ஆஃப் தி நர்மதா. சவுத் ஆஃப் தி நர்மதா இஸ் லையிங் டெக்கன் பிளாட்டூஸ், நம்ம பிளாட்டூஸ் தான் தக்கான பீடபூமி நம்மளுடைய சவுத்தில் வந்துடுது. சரிங்களா? ஸோ நர்மதா பாதி பிரிஞ்சு எப்படி போகுது பாருங்கள். நர்மதாவுடைய நார்த்து சென்ட்ரல் ஹைலண்ட்ஸாகவும் நர்மதாவுடைய சவுத்து வந்து டெக்கன் பிளாட்டூஸாகவும் பிரிஞ்சிருக்குங்க. இதனுடைய மேஜர் ரிவர்ஸ் இன்னும் பாயக்கூடிய இந்த விந்திய மலையில் பாயக்கூடிய மேஜர் ரிவர்ஸ் அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஸோ காவேரி கூட வந்து விந்திய மலையின் தென்பகுதியில் பாயக்கூடிய முக்கியமான ஆறுகள். எல்லா ஆறுகளையும் வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது அப்படிங்கிறது முக்கியமானது தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் 2 ரிவர்ஸ் படித்தோம் இல்லையா? என்ன ரிவர்ஸ்? நர்மதா, தபதி. இது வந்து சிச்சுவேட்டட் டு சவுத், விந்தியா ஃப்ளோஸ் வெஸ்ட்வர்ட். ஸோ மேற்கு நோக்கி பாயக்கூடிய அந்த ஆறுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்னங்க அரபிக்கடலில் போய் கலக்குது. இதனுடைய அந்த ஆறுகளுடைய மேப்பை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, புக்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இல்லைங்களா சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ், மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்குது. இந்த மத்திய உயர்நிலங்கள் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதை ஆற்றிற்கு வடபெரும் சமவெளிக்கும் இடையே அமைந்துள்ளது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ், அந்த பிளைன்ஸுக்கும் இந்த நர்மதா ரிவருக்கும் சென்ட்ரல் அமைஞ்சது தான் இந்த சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். இதனுடைய வெஸ்ட் பகுதி எது? அந்த சென்ட்ரல் ஹைலண்ட்ஸுடைய வெஸ்ட் பகுதி அப்படின்னா ஆரவல்லி ஹில்ஸ் ஃபார்ம் தி வெஸ்ட் அண்ட் நார்த் அண்ட் வெஸ்ட் எட்ஜஸ் சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். இதோடைய மேப் இருந்தால் கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். சரிங்களா? த ஹில்ஸ் ஃப்ரம் குஜராத், இந்த ஹில்ஸ் ஃப்ரம் குஜராத் த்ரூ ராஜஸ்தான் டு டெல்லி நார்த் வெஸ்ட்லி டைரக்ஷன் டு தி டிஸ்டன்ஸ் ஆஃப் அபவுட் 700 கிலோமீட்டர். சரிங்களா? இந்த அப்படியே அந்த 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 டோப்போகிராஃபி வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கே குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக
டெல்லி வரை சுமார் 700 கிலோமீட்டர் வரை நீண்டு உள்ளது. இதில் வந்து ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு கேட்பான். ஸோ ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குரு ஷிகார் 1722 மீட்டர்ஸ் ஈச் அண்ட் எவரி. ஹில்ஸுடைய பீக்ஸை வந்து படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட்டு. அதுக்கு இல்லாமல் யூ கேன் ஆல்சோ பை ஹார்ட் ஹையஸ்ட் பீக் இல்லையா, பீக்கோடைய அந்த ஹைட் இருக்குது இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹைட் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக பொறுத்துக்கலை மேட்ச் தி ஃபாலோயிங் எல்லாத்தையும் கேட்பாங்க, படித்து வச்சுக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்க்கலாம். வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலேண்ட் இருக்குது. சென்ட்ரல் ஹைலேண்டுடைய வெஸ்டர்ன் பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம், மால்வா பிளாட்டோ. ஸோ மாலவ பீடபூமி, மாலவ அப்படின்னு கேள்விப்பட்டவங்கள ஹிஸ்ட்ரியில் மாலவம் படிச்சிருப்போம். மாலவ பீடபூமி எங்கே இருக்குது, இந்த மத்திய உயர்நிலை மேற்கு பகுதியில் காணப்படக்கூடியது அந்த மாலவ பீடபூமி. இந்த மாலவ பீடபூமி இட் சவுத் ஈஸ்ட் ஆரவல்லிஸ் அண்ட் டு தி நார்த் விந்தியாச்சல் ரேஞ்ச். சரி, இந்த பீடபூமி பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது, ஆரவல்லி மலைத்தொடருக்கும் தென்கிழக்கு விந்திய மலை வடக்கிழக்கும் அமைந்துள்ளது. இங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் முக்கியமானதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆறுகளுடைய லிஸ்ட்டு ஒரு குறைவாக கொடுத்துருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கங்க, சம்பல், பீட்வா, கென். இந்த ஆறுகள் எங்கெங்க, யமுனை ஆற்றுடன் சேர்ந்து அப்படியே கலந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான ஆறுகள் இங்கே காணப்படுது இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில். இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அப்படியே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, எங்கே ஈஸ்ட் வரைக்கும் மாலவா பிளாட்டூஸ் வரைக்கும் இருக்குது. அந்த பிளாட்டூஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பண்டல்கண்ட். ஸோ பண்டல்கண்ட் அப்படிங்கிற பிளேஸ் வந்து எங்கே அப்படின்னா சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் அப்படியே கொஞ்சம் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது அங்கே மாலவா பிளாட்டூஸை தான் பண்டல்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் போணுச்சு அப்படின்னா அது வந்து பாகல்கண்ட். ஸோ நம்ம வந்து பாகல்கண்ட் பாண்டல்கண்ட்டை போய் வந்து கேப்சர் பண்ணாங்க, அங்கே வந்து கன்க்யூர் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஸோ இது எங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஜாகிரஃபியோடைய இந்த ஃபிசியோகிராஃபியில் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் ஈஸ்டர்ன் பார்ட்டை கொஞ்சம் போய் பார்த்தோன்னு வச்சுக்கலேன், அங்கே வந்து ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்லாம் வந்து இந்தியன் பிளாட்டூஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சோட்டா நாகப்பூரி பீடபூமின்னு சொல்கிறோம் இல்லையா. இது எங்கன்னா சாதாரண இப்படி மத்திய உயர்நிலையுடைய வடகிழக்கு பகுதியில் காணப்படக்கூடியது. இந்த பகுதியில் தான் ஜார்க்கண்ட் மாநிலம் பெரும் பகுதி அங்கே காணப்படுது. இதை ஒட்டி இருக்கக்கூடியது ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த பீடபூமி இருக்குது அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க. ஜார்க்கண்டில் வந்து முழுவதுமாக இருக்கக்கூடியது இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் வந்து முக்கியமானது. அது இல்லாமல் சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்த ஒவ்வொரு பீடபூமியிலும் ஒவ்வொரு வித்தியாசங்க. என்ன அப்படின்னா நிறைய கனிமங்கள் கிடைக்கும். இரும்பு தாது, நிலக்கரி கனிமத்திற்கு புகழ் பெற்றது அப்படின்னா இந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் வந்து இந்த நிலக்கரி மற்றும் இரும்பு தாதுக்கு புகழ் பெற்றது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சவுத் பார்ட்டில் இருக்கக்கூடியது டெக்கன் பிளாட்டூஸ், தக்கான பீடபூமி. ஸோ தக்கான பீடபூமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமியில் அமைந்த மிகப்பெரிய இயற்கை பீடபூமி அப்படின்னா தக்கான பீடபூமி தான். ஸோ ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இஸ் தி லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் பிளாட்டூ ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்த டெக்கன் பிளாட்டூஸ் தான். இந்த பிளாட்டூஸ் எப்படி இருக்குது பாருங்களேன், ரஃப்லி ட்ரையாங்கிள், முக்கோண வடிவத்தில் இது காணப்படுதாமா. ஸோ சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ கன்னியாகுமரி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, ராஜ்மஹல் ஹில்ஸ், அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸ் இப்படி கலந்தாப்பில் இருக்குதுங்க. செகண்ட் ஆர்ம் வந்து சாத்புரா ரேஞ்ச், சரிங்களா, மஹாடியூ ஹில்ஸ், மைக்கால் ரேஞ்ச் அண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸ். தேர்ட் ஆர்ம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். அப்போ நீங்கள் வந்து முடிஞ்ச மேப் இருந்தால் மேப் பார்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் மேப் போட்டே பார்த்துக்கணும். இதுதான் அந்த மேப். இந்த மாதிரி ஒரு முக்கோண பகுதியை நீங்கள் வரைஞ்சி அந்த முக்கோண பகுதியில் வந்து எப்படி இந்த பிளாட்டூஸ் டெக்கன் பிளாட்டூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து அவங்க
நார்த்தில் எங்கே அது என்ன சொல்கிறது, ஈஸ்ட்டில் என்ன இருக்குது, வெஸ்ட்டில் என்ன இருக்குது, சவுத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி 3 ஆர்ம்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 லட்சம் சதுர கிலோமீட்டரை கொண்டுள்ளது தான் இந்த டெக்கன் பிளாட்டியூஸ். இதில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா. இது ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமியுடைய மேற்கு பகுதி விளிம்பிலேருந்து இது டச் ஆகுது வெஸ்டர்ன் கேட்ஸ். இங்கே தான் அரேபியன் சி கோஸ்ட் நிறையா இருக்கக்கூடிய பிளேசஸ் சரிங்களா. இதனுடைய நார்த்தன் பார்ட்டில் தான் அதுக்கு பேர் சயாத்ரீஸ் இஸ் த நார்த்தன் பார்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட் ரேஞ்ச். வெஸ்டர்ன் காட்டுடைய நார்த்தன் பார்ட்டு சயாத்ரீஸ். The height of the Sahyadris increase from north to south. ஸோ நார்த் டு சவுத்து நீங்கள் வந்து பார்ப்போம் அதோடைய சயாத்ரீஸ் அந்த பிளேஸ் அது இருந்து ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குதாமா சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மலைகள் ஹில்ஸ் ரன்னா நம்ம பழனி மலை இங்கே தான் இருக்குது இல்லையா, ஏலக்காய் மலை, அதுக்கப்புறம் ஆனைமலை. ஸோ ட்ரை ஜங்ஷன்ஸ் 3 சந்திக்கக்கூடிய பிளேஸ் தான் ஆனைமுடி சிகரம். ஸோ ஆனைமுடி இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரை ஜங்ஷன்ஸ் ஆஃப் ஆனைமலை, கேரடம் ஹில்ஸ் அண்ட் பழனி ஹில்ஸ். இது இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கார், தி பியூட்டிஃபுல் ஹில்ஸ் ஃப்ரம் தி பழனி இஸ் தி கொடைக்கானல் இஸ் தி பியூட்டிஃபுல் ஹில்ஸ் ரெசார்ட்ஸ் சிச்சுவேட்டட் ஆன் தி பழனி ஹில்ஸ். ஸோ நம்மளுடைய ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஃபார்ம் தி ஈஸ்டர்ன் எட்ஜ் இஸ் பிளாட்டியூ. அந்த பிளாட்டியூஸில் இருக்கக்கூடியது முக்கியமானது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் பூர்வாத்திரி படிச்சுக்கோ. ஒவ்வொரு மலைத்தொடர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலை பார்த்தோம் இல்லையா, இங்கே பூர்வாத்திரி மலைத்தொடர் அப்படிங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காஸ்ட் join the western Ghats in the Nilagiri Hills. So bordering from Karnataka and Tamil Nadu இருக்கக்கூடியது இந்த நீலகிரி மலை. இந்த நீலகிரி மலை கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து அப்படியே ஜாயின் பண்ணக்கூடிய பிளேஸாகவே இது காணப்படுது. ஜென்ரலி வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் இல்லை. வெஸ்டர்ன் காட்ஸ் தொடர்ச்சியாகவே இருக்கும் சரிங்களா. ஆனால் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஆர் நாட் கண்டினியூஸ் லைக் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும். இந்த ஈஸ்டர்ன் காட்ஸில் போய் டச் பண்ணி சொல்கிறது அரிக்கப்பட்டு வங்காள விரிகுடால் கரையக்கூடிய ஆறுகள் அப்படின்னு எடுத்துக்கினா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி. இந்த ஆறுகள் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ இது இல்லாமல் நம்ம இந்தியாவில் அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா பாலைவனங்கள். ஸோ இந்தியன் டெசர்ட்ஸ். ஸோ பாருங்கள் நம்ம இந்தியா வந்து எது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே ஒரே சேர. ஸோ சில கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் இருக்கும், வெறும் பாலைவனமாக இருக்கும், அல்லது வெறும் மலைகளாக இருக்கும், அல்லது வெறும் கடலாக இருக்கும் சரிங்களா. நம்மளது ஒருத்தருக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இந்தியன் டெசர்ட்ஸ் அதில் முக்கியமானது தார் டெசர்ட், ஆல்சோ நோன் அஸ் தி கிரேட் இந்தியன் டெசர்ட்ஸ். பெரிய இந்திய பாலைவனம் என்று அழைக்கப்படுவது தார் பாலைவனம். இங்கே என்ன அப்படின்னா அதுக்கு துணை கண்டம்னு பேர் வந்ததே அதான், சப்கான்டினென்ட்ஸ் அப்படின்னு பேர் வந்தது. கிட்டத்தட்ட 2 lakhs square kilometer. த நேச்சுரலி பவுண்டரி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த தார் பாலைவனம் சிறப்பான ஒரு பாலைவனம். The 17th largest desert in the world and also the world 9th largest subtropical desert located in the western part of India. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த தார் பாலைவனம். இங்கே தார் பாலைவனம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the western part of the Aravalli ranges and covers 2/3 of the Rajasthan state. முக்கியமான இங்கே இருக்கக்கூடிய பகுதி இந்த தார் பாலைவனம் எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 மேஜர் டிவிஷன்ஸ், 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆக்சுவல் டெசர்ட் ரீஜியன், செமி டெசர்ட் ரீஜியன். ஸோ ஆக்சுவல் டெசர்ட் ரீஜியன் வந்து மருஸ்தலி அப்படின்னு சொல்லுவாங்க. மருஸ்தலி என்றால் ஆக்சுவல் டெசர்ட் ரீஜியன்ஸ் தார் பாலைவனத்தில். செமி டெசர்ட் ரீஜியன்ஸ் பாலைவன பகுதி அப்படின்னா பாங்கர் பகுதி, சரிங்களா. பாங்கார், மருஸ்தலி பாங்கால் சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க.
இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூன்ஸ் அண்ட் டான்ஸ் காணப்படுங்க. டியூன்ஸ் அண்டு டான்ஸ், சாண்ட் டியூன்ஸ், அப்புறம் சால்ட் லேக் சொல்லக்கூடிய டான்ஸ், அங்கே ராஜஸ்தானி மலையில் வச்சுருப்பாங்க சாண்ட் டியூன்ஸ் அண்டு சாண்ட் டான்ஸ் அப்படின்னு. அதாவது உப்பு ஏரிகளும் மணல் திட்டுகளும் காணக்கூடிய முக்கியமான பிளேஸ் எல்லாமே வந்து இந்த தார் பாலைவனத்தில் இருக்கக்கூடியது. ஸோ பாலைவனம் பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கே எப்படி நம்ம வந்து கடல்கள் மலைகள் பார்த்த மாதிரி பாலைவனங்கள் வந்து அது ஒரு இயற்கையான ஒரு பகுதியாக தெரியுது. ஸோ அடுத்தது இந்தியாவுடைய ஒரு அருமையான பிளேசஸ். ஸோ 3ல் 2 பகுதி இல்லையா, 3ல் 2 பகுதி கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை சமவெளியாகவே காணப்படுது. இந்த கடற்கரை சமவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ், மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி. இந்த சமவெளிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆறுகள் படிவு நடவடிக்கைகள் நடக்குது. கடல் அலை அரிப்பு மற்றும் படிவுகளும் இங்கே காணப்படுவதனால நிறைய டெபாசிஷன் ஆக்ஷன்ஸ் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய பிளேசஸ் தான் நம்ம வந்து 2 பக்கம் பெரிய கடல்கள் நடுவில் மத்தியில் நம்ம வந்து இந்தியா இருக்குது. வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸை பற்றி டீட்டெயில் பார்ப்போம். மேற்கு கடற்கரை சமவெளி. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை, அதுவும் இந்த அரேபியன் சீக்கும் நடையில் இருக்கக்கூடியது இந்த மேற்கு கடற்கரை சமவெளி. இந்த மேற்கு கடற்கரை சமவெளி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எங்குது ஃப்ரம் ரன் ஆஃப் கஞ்ச் இன் தி நார்த் டு கன்னியாகுமரி இன் சவுத். ஸோ சவுத் எடுத்துக்கிட்டால் கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டும் நார்த்தில் அந்த ரன் ஆஃப் கஞ்ச். ஸோ ரன் ஆஃப் கஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வரை நீண்டு காணப்படக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் பிளைன்ஸுடைய நார்த் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கொங்கன் பிளைன்ஸ் படித்தோம் இல்லையா, கொங்கன் பகுதி அப்படிங்கிறது வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி, அது மேற்கு கடற்கரை சமவெளிக்கு வடப்பகுதி. மிடில் பகுதி கனரா பேங்க்லாம் வரதுக்கு காரணம் கனரா, கொங்கன், கனரா ஞாபகம் வச்சுக்கோ. மலபார், இந்த 3 பகுதி. ஸோ சவுத் மலபார், மிடில் கனரா, அதே மாதிரி நார்த்து வந்து கொங்கன். இங்கே இந்த வெஸ்டர்ன் கடற்கரை மேற்கு கடற்கரை சமவெளி சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேஸ்லையும் அது வந்து அகலம் இருக்குது. 20 முதல் 100 கிலோமீட்டர் வரை அகலமும் 550 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இந்த மலபார் கடற்கரை ஒரு ஃபேமஸான கடற்கரை. இந்த கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டியூன்ஸ், சாண்ட் டியூன்ஸ் தான் காணப்படுது. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் பேக் வாட்டர்ஸ். ஸோ பேக் வாட்டர்ஸ் இருக்குது, நியூமரஸ் ஷாலோ லகூன்ஸ். சரிங்களா, அது வேம்பநாடு ஏரி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபேமஸ் பேக் வாட்டர். ஸோ கயால்ஸ் அண்ட் டெரிஸ், கயால்ஸ் அண்டு டெரிஸ். கயால்ஸ் அப்படின்னா உப்பக்கழிகங்கள், டெரிஸ் இந்த கடற்கரை பகுதியில் காணப்படக்கூடியது. வேம்பநாடு ஏரி ஒரு முக்கியமான பேக் வாட்டர் லேண்ட்ஸ் இல்லையா, பேக் வாட்டர் லேக் ஃபவுண்ட்ஸ் இன் தி ரீஜியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த வேம்பநாடு ஏரி தான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்க்கலாம் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் நீங்களே அப்படி ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணக்கூடாது, நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியே புக்கை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10வது வகுப்பில் 100க்கு 95 மார்க் எடுக்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணுற மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். இல்லைன்னா அப்படியே கண்ணை மூடுனா படிச்சுக்கிற ஞாபகத்தில் இருக்கும், கொஷின் கேட்கும்போது ஆன்சர் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் கன்ஃபியூஸ்டாக கொடுப்பான், புரியுதா? ஸோ எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்கா நமக்கு லாஸ்ட்டாக இப்போ கொஷின் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம கடைசியாக பார்ப்போம். 3 or 5 கொஷின்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா இந்த பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா. சரிங்களா, அந்த வங்காள விரிகுடா ஒட்டி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. சரிங்களா, அப்போ மோஸ்ட் ஆஃப் தி இந்த சைக்ளோன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது தமிழ்நாட்டில் ஒட்டி ஸ்டார்ட் ஆகி ஆந்திர பிரதேசில் க்ளோஸ் ஆகும், ஒடிசாவில் க்ளோஸ் ஆகும், வெஸ்ட் பெங்காலில் க்ளோஸ் ஆகும்னு வச்சுங்களேன்.
ஸோ நமக்கு பெருசாக ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளம் வரதில்லை. ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸில் நம்பர் ஆஃப் அலுவியல் ஃபில்லிங்ஸ் ஆஃப் தி லிட்டரல் ஜோன் பை தி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், கிழக்கில் பாயக்கூடிய இந்த ஆறுகளின் காரணமாக வண்டல் படிவுகள் அதிகமாக காணப்படுது. ஸோ நிறையா வந்து ரீசன்ட் அலுவியல் டெபாசிட்ஸ்லாம் வந்து காணப்படுதுங்க. ரெகுலராகவே காணப்படும் வெல் டிஃபைன்டு பீச்சஸ் இல்லையா, வெல் டிஃபைன்டு பீச்சஸ், இந்த மெரினா பீச்சஸ் அங்கே தானே இருக்குது. இந்த வெல் டிஃபைன்டு பீச்சஸ், இங்கே பாயக்கூடிய நதிகள், முக்கியமான நதி பார்த்தோம் மகாநதி, கிருஷ்ணா, த ரிவர்ஸ் நோன் அஸ் நார்த்து சிர்காஸ், சிர்காஸ் சொல்லுவாங்க, சிர்காஸ் இருக்கக்கூடிய பகுதி. இது ஒன்று கோரமண்டல் கோஸ்ட், சோழமண்டலா கடற்கரை வந்து இந்த லைஸ் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் காவேரி ரிவர்ஸ், கோரமண்டல் கோஸ்ட். ஸோ ஒவ்வொரு பிளேஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ்ஸு, அதுக்கான மேப்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா, ஒரு ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ மெரினா பீச், மெரினா பீச் ஸோ மிகவும் பிரபலமான உலகில் 2வது பெரிய கடற்கரை என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை தான். ஸோ அது இல்லாமல் பேக் வாட்டர் லேக்ஸ் ஆஃப் திஸ் கோஸ்ட் லைக் என்னது சில்கா, சில்கா லேக், சில்கான்னு ஒன்று இருக்குது. த லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா, லொக்கேட்டட் டு சவுத் வெஸ்ட் ஆஃப் மகாநதி டெல்டா. ஸோ மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கு பகுதியில் ஒடிசாவில் காணப்படக்கூடிய சில்கா ஏரி மிகப்பெரிய ஏரிங்க, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி. நெக்ஸ்ட் ஒன் கொல்லேரு லேக், கொல்லேரு லேக் இது எங்கே உட்காந்துருக்குது, எந்த இடத்துல அப்படின்னா லைஸ் பிட்வீன் டெல்டாஸ் ஆஃப் கோதாவரி, கிருஷ்ணா. ஸோ ரெண்டு நதிகளுக்கு இடையே ஒவ்வொரு ஏரிகள் காணப்படுகிறது. ஸோ ஏரிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த 2 நதிகளுக்கு இடையில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் புலிகேட், அது பல்வேறுக்காடு சொல்கிறோம் இல்லையா, பல்வேறுக்காடு ஏரி. இது வந்து த பார்டர் ஆஃப் ஆந்திரா பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு ஆர் வெல் நோன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, வெல் நோன் லேக்ஸ் இன் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னா இந்த புலிகேட் லைன்ஸ், புலிகேட். இந்த புலிகேட் லேக் வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெல் நோன் லேக்ஸ். ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு மேப்பையும் நம்ம வந்து பார்க்க முடியுது, பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ ரவுண்ட் ஃபிகர்ஸ் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல அது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐலேண்ட்ஸ். இந்தியாவில் ஐலேண்ட்ஸ் இருக்குதுங்க. சில ஐலேண்ட்ஸில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஸோ அந்தமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷத்தீப், 2 மேஜர் ஐலேண்ட்ஸ் குரூப்ஸ். ஸோ அந்தமான் நிக்கோபார் இல்லையா, அங்கே போய் பார்த்தோம்னா பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. பே ஆஃப் பெங்கால் லொக்கேட்டட் இன் பே ஆஃப் பெங்கால் 572. ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் 572 லேண்ட்ஸ், ஐலேண்ட்ஸ் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 572 தீவுகளை கொண்டு அந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் வங்கோள விரிவுகளாக இருக்குது. அரபியன் சீல இருக்கக்கூடதான் 27 தீவுகள் கொண்டதான் அந்த லக்ஷத்தீப்ஸ். பாருங்கள் 27 தீவுகள், அங்கே 572 தீவுகள் இருக்கிறாமா அந்தமான் நிக்கோபார்ஸ். Andaman Nicobar's are largely tectonic and volcanic regions. Generally வந்து மேக்ஸிமம் இந்த டெக்டானிக் வால்கானிக் ரீஜன்ஸ் இருக்கும். சரிங்களா, அது புவி உள் இயக்க விசையினாலையும் எரிமலைகள் வெடித்து அது வந்து மீண்டும் அது அணைஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடிக்கடி சொல்லலாம் இன்ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஒரு காலத்தில் வந்து அது ஆக்டிவ் வல்கனோஸ்ங்க. அப்படியே திருவண்ணாமலையிலேருந்து வெளியே வந்து வெறும் குழம்புகளாக லாவாஸ் கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலம். இன்றைக்கி அது தணிஞ்சு அணிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு செமையான பிளேஸாக இது மாதிரி இருக்குது. இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோஸ் ஃபவுண்ட் ஆன் பேரன் ஐலண்ட்ஸ். படித்து வச்சுக்கோ, பேரன் ஐலண்ட்ஸ். இந்த பேரன் ஐலண்ட்ஸ் அது பாரன் தீவு எங்கே இருக்குது, அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடியது. ஸோ இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னா பேரன் ஐலண்ட்ஸ், மறந்துடாதீங்க. இன்னொரு இருக்குது லட்சத்தீவில் இருக்கக்கூடிய மெயின்லி கோரல் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய முருங்கை பாறையால் உருவானது அரபிக்கடலுக்கு லட்சத்தீவுகள் காணப்படுது. இது இல்லாமல் அந்தமான் நிக்கோபார் பற்றி உள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே வந்து ஜென்ரலி அந்த அந்தமான் நிக்கோபார் கொஞ்சம் உயரமான பகுதி, எலிவேட்டட் போர்ஷன்ஸ் ஆஃப் தி சப்மரைன் மவுண்டைன்ஸ்.
ஸோ இந்த தீவுக்கூட்டில் இந்த கடல் அடி மலைத்தொடரில் ஒரு மேல் பகுதி தான் இந்த அந்தமான் நிக்கோபர்ஸ். இந்த ஐலண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கன்னா லைஸ் க்ளோஸ் டு தி ஈக்வட்டர், அந்த பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாகவும் the climate regions are hot and wet throughout the years and hence dense forest. அடர்ந்த தீவு மாதிரி ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கும். சில நேரத்தில் அதிக ஈரப்பதமும் அதிக வெப்பமும் கொண்ட காலநிலை நிலவுவதற்கு காரணம் க்ளோஸ் டு தி ஈக்வட்டர் அப்படின்னு வச்சுக்கோ. இங்கே வந்து கேட்டுருவாங்க. இந்த ஐலண்ட் பார்த்துங்க 8249 ஸ்கொயர் கிலோமீட்டரை வந்து கவர் பண்ணியிருக்குது. ஸோ என்டையர் குரூப்ஸுன்ட்டு அந்தமான் பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நம்ம சொல்கிறோம். அந்தமான், நிக்கோபார். அந்தமான்னா நார்த் சைடில் இருக்கக்கூடியது, நிக்கோபார் அப்படிங்கிறது தென் பகுதியில் இருக்கக்கூடியது. அதை நீங்கள் வந்து படத்தில் பார்க்கலாம். ஸோ எத்தனை 572 தீவுகள் உள்ளதா இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஐலண்ட்ஸில் வந்து த கிரேட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, இந்தியாவின் ஒரு தீவுகளில் நாட்டின் அமைட முக்கியத்துவம் வந்து இது முக்கியத்துவமாக காணப்படுகிறது. இதோட தலைநகரம் ஃபேமஸ் இல்லையா, போர்ட் பிளேயர்ஸ். இந்த தலைநகரம் வந்து போர்ட் பிளேயர்ஸ். இப்போ ரீசெண்டாக பேர்கள் வந்து மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி ரீசெண்டாக அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரத்துடைய பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிகிரி கால்வாய் பிரிக்குதாமா. 10 டிகிரி கால்வாய் இந்த அந்தமான் கூட்டத்தை வந்து தீவுகளை பிரிக்குது அப்படின்னு. இது இல்லாமல் த சதர்ன் மோஸ்ட் டிப்ஸ் இந்திரா பாயிண்ட் இஸ் தி பார்ட் ஆஃப் தி நிக்கோபர் ஐலாண்ட்ஸ். இந்திரா முனையும் அங்கே தான் காணப்படுகிறது. ஸோ அந்தமான் ஐலண்ட்ஸோடைய அந்த பிளேசஸ் தான் படத்தில் பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒரு தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு ஐலண்ட்ஸ், லட்சத்தீவுகள். இது ஜென்ரலி கோரல் ஐலண்ட்ஸ் லொக்கேட்டட் ஆஃப் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, இருக்கக்கூடியது. இதனுடைய ஏரியானா 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதனுடைய தலைநகரம் காவராத்தி. ஸோ காவராத்தி படித்து வச்சுக்கோங்க. காவராத்தி இஸ் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆஃப் லட்சத்தீவு ஐலண்ட்ஸ். லட்சத்தீவு ஐலண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் மாலத்தீவ் ஐலண்ட்ஸ் பை 8 டிகிரி சேனல். 8 டிகிரி, அது வந்து 10 டிகிரி கால்வாய் இல்லையா, இது 8 டிகிரி கால்வாய். இங்கே ஒரு ஐலண்ட்ஸ் இருக்குதுங்க எங்கள் லட்சத்தீவில், பிட் ஐலண்ட்ஸ். மனிதர்கள் வசிக்கப்படாத ஒரு தீவு அப்படின்னா பிட் ஐலண்ட்ஸ். இந்த ஐலண்டில் யார் இருக்காங்க? பேட் சாங்சுரி, பறவைகள் சரணாலயம் பெயர் பெற்ற ஒரு தீவு தான் பிட் ஐலண்ட்ஸ். அங்கே இந்த ஐலண்ட்ஸில் மனிதர்களே இல்லை. அது இல்லாமல் இந்த லட்சத்தீவு, மினிகாய், அமினி தீவு. ஸோ படித்து வச்சுக்கோங்க. லட்சத்தீவில் வந்து லட்சத்தீவு தனியாக, மினிகாய், அமினி தீவு அப்படி 3 கூட்டங்கள் 1973ஆம் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி 3 தீவாக இருந்தது. லட்சத்தீவு தனியாக, மினிகாய், அதுக்கப்புறம் அமினி தீவாக இருந்தது. 1973க்கு பிறகு லட்சத்தீவாக அழைக்கப்பட்டது. இந்த தீவுடைய லொக்கேஷன் தான் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. ஸோ இதோட வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகி இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள். சிலது நேரடியான கேள்விகள், சிலது வந்து கொஞ்சம் சுற்றி கேட்டிருப்பாங்க. இது ஈஸியான கேள்வி. தமிழ்நாட்டின் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. ஸோ விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் தி கோரல் ஐலண்ட்ஸ். விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் தி கோரல் ஐலண்ட்ஸ் அப்படின்னா லட்சத்தீவில் படிச்சிருந்தோம் இல்லையா, கோரல் ஐலண்ட்ஸ். ஹையஸ்ட்டு பீக் இன் சவுத் இந்தியன் பெனிசுலா அப்படின்னா ஆனைமுடி. இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். ஆனைமுடி வந்து தென்னிந்திய தீபகற்பன் மிக உயர்ந்த மலை சிகரம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். கிழக்கு மேற்கு மலைத்தொடர்ச்சி இணைக்கக்கூடிய பகுதி நீலகிரி அப்படின்னு சொல்லி இப்போ படித்தோம் அது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங்.
வெஸ்டி ஃபாலோயிங். ஸோ பாபர் பிளைன்ஸ். பாபர் பிளைன்ஸ். பாபர் பிளைன்ஸ்க்கு அனசப்டட் செடிமெண்டட். தெராய் அப்படிங்கிறது மார்ஷி ட்ராக்ஸ். பங்கார். பங்கார்ங்கிறது ஓல்டர் அலுவியம். காதர் அப்படிங்கிறது நியூயர் அலுவியம். இதே தமிழ்ல இருக்கும், படிச்சுக்கலாம். அடுத்த ஒரு கேள்வி பாருங்க. அதாவது மிகவும் பழமையான மலைத்தொடர் அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர் தான் மிகவும் பழமையான மலைத்தொடர் அப்படின்னு. ஸோ இதோட டாபிக் முடிஞ்சிருதுங்க. ஸோ நீங்களும் புக் எடுத்து இந்த புக் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சது பார்ட் 2 முடிச்சிருக்கோம். இதோட இந்த ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.